ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொல் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கலைச்சொல் தான் பார்த்திங்கன்னா குரூப் 4லேயும் சரி, குரூப் 2 சரி ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாப்பிக்காக இருந்தது. அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டில் தான் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் இப்போ நம்ம போய் தேடி படிக்கணும் அப்படின்னா அது அதிகமான பேஜஸ் இருக்குது, நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா டிக்ஷனரி மாதிரி இருக்குது, 1000 பேஜஸ் கிட்டே இருக்குது. அது வந்து நம்ம படித்து தான் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அது முடியாத காரியம். ஸோ இப்போ கலைச்சொல்லில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிலபஸ் வைஸ் எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வந்து 2025 குரூப் 4ல் 14 கொஷின்ஸும், குரூப் 2A பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 14 கொஷின்ஸு 12 கொஷின்ஸும் நம்ம 14க்கு 14 எடுக்கணும், 12க்கு 12 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் கண்டென்ட் இருக்கா அந்த புக்கை நம்ம படித்து தான் ஆகணும். ஆனால் அந்த இப்போ நம்ம ஆவரேஜாகவே நம்ம 10 கொஷினே கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 10 கொஷினுக்கு 10 எடுக்கலனாலும் நம்மளால் வந்து 8 கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியும். அந்த 1000 பேஜுன்றது படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ நம்ம என்ன டார்கெட் பண்ணலாம்னா 10க்கு ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அதை அடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25ல் குரூப் 4 கொஷின் பேப்பர் தான். இப்போ பாருங்கள், ப்ரொபோசல் என்னும் சொல்லியிருக்கு, இணையான தமிழ் சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புக் கொஷின் தான். இந்த கொஷின் வந்து புக்லேயே வந்து இருக்குது. ஸோ ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு அப்படின்றது மீனிங். ஸோ அப்போ புக்கில் வந்து 2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. புக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்து இந்த குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக 14 கொஷின்ஸு. 14ல் 2 கொஷின் வந்து புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம புக்கை நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னால் 2 கொஷின் வந்து அதுலேருந்து வருது. அப்போ மீதி இருக்க 12 கொஷின்ஸில் நம்ம மினிமம் ஒரு 8 கொஷின் நம்ம கரெக்ட் பண்ணால் கூட இந்த 8 + ஒரு 2 10 கொஷின் வந்து நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கலைச்சொல் வந்து அவுட் ஆஃப் புக்கை தேடி படிக்கிறத விட நம்ம முதல்ல எப்படி வந்து கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம அன்றாட கேள்விப்படுற அந்த வார்த்தைகள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண மாதிரி தான், கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போது புக்கிலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டால் கூட இதில் ஒரு 6னா கூட புக்கிலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டாங்கன்னா கூட 8 கொஷின்ஸு. மீதி 2 கொஷின் லக்கில் இருந்தால் கூட 10 அடிக்கலாம். 12 கொஷின் கேட்டாங்கன்னா 10 அடிச்சிட்டோன்னா மீதி 2 கொஷின் தான் நமக்கு வந்து என்னவாக இருக்க போகுது, தப்பாக போகுது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு 1000 பேஜை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க தேவையில்லைன்றதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது ஸ்கூல் புக்கு வந்து நம்ம தரவாக படிச்சிடணும். 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் புக்கையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே கலைச்சொல்லுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா சிலபஸ் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க, தமிழ், ஜிகே, மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைச்சொல்லுக்கு வந்து அவுட் ஆஃப் புக் வந்து படிக்கலாம். இல்லை உங்களால் படிக்க முடியும், அந்த 1000 பேஜும் படிக்க முடியும் அப்படின்ற நினைக்கிறவங்க அதை சைட் பை சைடு படிக்கலாம். படிக்காமையே எப்படி வந்து இதை வந்து நம்ம இந்த கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, இது வந்து புக் கொஷின் தான். அப்போ இது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஒரு கொஷின் வந்து ஈஸி. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின் தான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பாசன தொழில்நுட்பம் சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக நீர் என்ற வார்த்தை சேர்ந்துருக்கு, நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், இதுலேருந்து தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் புக் வந்து வருது. இங்கே பாருங்கள், அபுலியா, அகோமியா, அப்சஸ், ஆல்ஃபா யூனிவர்சல்ஸ், சிறுகட்டி, உடல் வழுக்கை, மன உறுதி குறைபாடு, தலை வழுக்கைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் நமக்கு எந்த வேர்டு வந்து நமக்கு பரிச்சயமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோமியா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், தலை வழுக்கை அப்படின்றது வந்து நமக்கு தெரியுங்களா. அகோமியா அப்படின்னாலே தலை வழுக்கை அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா எல்லாமே வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம கேட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், அகோமியான்றது பிக்கு வந்து நம்ம வந்து 4 அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4th ஆப்ஷன் வந்து நம்ம இல்லைன்னு அடிச்சிடலாங்களா. அப்போ மீதி இருக்கிற இந்த 3 வார்த்தை தான் நமக்கு வந்து இருக்க போகுது. இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வந்து இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அபுலியா அப்படின்னு தெரியும். அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த அபுலியான்ற வார்த்தையுமே நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து கேட்டிருப்போம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக அகோமியான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதை வச்சிங்களே நம்ம ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா கூட இந்த இதுதான் வந்து அதிகமான இருக்குது. இப்போ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து தெரியல அப்படின்னா கூட எது வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்களோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயே 4, இங்கேயே 4, இங்கேயே 4 இருக்குது. அடுத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 1 இருக்குது. ஸோ நெருக்கமாக இருக்கிறது இதுதான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுத்துலேயுமே 3 4. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே மேலே கொஷினே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இங்கே பாருங்கள், இங்கே 3 4 இருக்குங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது நியர்பையில் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அப்போது இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று போட்டால் கூட 50-50% வந்து நமக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து ஈஸியானது அபுலியா அகோமியா அப்படின்னா தலைவழுக்கை அப்படின்றத வச்சு நம்ம வந்து இங்கே போடலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஆனாலுமே இந்த மாதிரி பாருங்கள், ஆப்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்களா, மேட்ச்சில் வந்து தெரியாத கொஷின் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ இதே நம்ம போட வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இது ஒன்று நம்ம டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியலன்னு இது ஒன்றை வந்து நம்ம டிஃபிகல்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா நமக்கு ஸ்கேனர் அப்படின்றது தெரியும், வருடின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்கேனர் நம்ம வந்து விஷுவல் அப்படின்றத பார்த்தோன்னா இல்லை காட்சி உணர்தல் அப்படின்றத வந்து காட்சின்ற ஆப்ஷனில் வருது. அப்போ ஏ வருமோ இல்லை டி வருமோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாது, கற்புலம் மேவி அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் இது வந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கே. அதனால இது எடுத்துருக்கலாம். ஆனாலுமே இதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்னே வச்சுக்கலாம். அப்போ 2 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்களா. ஆங்கரேஜ் அப்படின்னா ஆங்கர் அப்படின்றது நம்ம எல்லா வார்த்தையுமே வந்து கேட்டிருப்போம். மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாமே இந்த கொஷினை வந்து ஈஸியாகவே அடிச்சிருப்பாங்க. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஆங்கர் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு டேர்ம் வந்து இருக்கும். ஏன்னா நானுமே சிவில் இன்ஜினியரிங் தான், அதனால் நான் இது கரெக்டாக தான் போட்டேன். ஸோ ஆங்கர் அப்படின்றது நம்ம இன்ஜினியரிங் படித்தவங்க தான் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கர் அப்படின்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆங்கர்னானது ஒரு வித சப்போர்ட்டு. அப்போ இங்கே சப்போர்ட்டுன்றதுக்கு எந்த மாதிரி இருக்குது, நேர்குழல்ன்றது இல்லைங்களா, வெட்டு முகம் சப்போர்ட் மாதிரி இருக்கா, இல்லை. அப்போ இது ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று சப்போர்ட்டாக இருக்கலாம். நேர்கோட்டு வைப்பு ஊண்டுதலைன்னு இருக்குது. ஆனால் நேர்கோட்டு வைப்பு அப்படின்றது வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து ஊன்றி வைக்கிறது தான். அப்போ ஊண்டுதலைன்றது தான் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து அப்சல்யூட்டாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வச்சு போடலாங்களா. அப்போ இங்கே ஆங்கரேஜ்ன்றதை விட ஆங்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பை வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த கொஷினை வந்து அடிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து தெரியாத கொஷின் தான். ஆனால் நம்ம அந்த ஆங்கர் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினை வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் காண்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலான கொஷின் தான். அடோரிங் அப்படின்னாலே எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சது தான். அடோரிங்னது யாரைனா ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசுறது தான் பார்த்தீங்கன்னா அடோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே புகழ்ந்து பேசுதல் அப்படின்றது வந்து என்ன இருக்குது, முன்னிறுதல்ன்றது புகழ்ந்து பேசுகிற மாதிரிக்கா இல்லை, ஒப்பு கொடுதல்ன்றது அந்த மாதிரி இல்லை, துணை நிற்றல்ன்றது அந்த மாதிரி இல்லை. அப்போ போற்றுதல் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடோரிங்ன்றது கொஞ்சம் ஜென்ரலாக இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து ஈஸியாகவே போட்டிருக்கலாம். இதுவுமே டே டு டேல நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு தான். அடுத்தது இது பாருங்கள், கால் புக். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க. அப்படி இல்லைனாலுமே இதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலனாலுமே இதை வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கால் புக்கு, ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர், பப்பர் ஷூட் ரெஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர். இதில் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த ஃபேர் காப்பின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்கள். நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், ரஃப் காப்பி பேர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம ரஃப் காப்பி பேர் காப்பி வந்து எழுதுவோம். அப்போ ஃபேர் காப்பின்றது என்னது, நம்ம அழகாக எழுதுறது தான் வந்து ஃபேர் காப்பி. அதை வந்து கரெக்டாக அழகாக எழுதணும். அழகான்றது என்னது, செம்மையாக எழுதணும் தான் வந்து ஃபேர் காப்பி. அப்போ ஃபேர் காப்பின்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம ஸ்கூலில் படித்த அந்த ஒரு வார்த்தையை நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செம்மை அப்படின்றத அழகான்றது வந்து செம்மையாக இருக்கிறது தான் அழகு. அப்போது இந்த அழகு இந்த ஒரு வார்த்தையை நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்து இது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கடைசியில் வந்து 3ன்ற ஆப்ஷன் எது இருக்குது, டிக்கு வந்து 3 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ இது வெளியே இருந்து வந்தாலுமே நமக்கு அவங்க என்ன குழு கொடுத்துருக்காங்க, நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேர் காப்பி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக, வெற்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெற்றான் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக தான் இருக்குது. ஆனாலுமே இதுக்கு வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ணலான்னா ஆப்ஷன்ஸ் வாங்க. இங்கே பாருங்கள், சோம்பலுடையவர், திறனாளர், காலம் கடத்தவர், முன்கோபின்னு இருக்குங்களா. இது எல்லாத்துக்கும் ஒரு
இங்கே பாருங்கள், சோம்பல் உடையவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே காலம் தான் தாழ்த்துவாங்க. அவங்க முன்கோபி, அவங்க அதிகமாக கோபமாகவும் இருப்பாங்க. அப்போ இது மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் திறனாளர் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே தான் இது ஆன்சராக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சு நம்ம போட்டால் கூட இந்த ஆன்சரை வந்து நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து கொஷினை வந்து எக்ஸாமால் நீங்கள் கெஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது புதுசாக ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆன்சராக இருக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்தது கிளேசியர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கேட்குறத வேர்டு தான். கிளேசியர் அப்படின்னாலே பனியாறு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச கிளேசியர்னா பனி அப்படின்னு தெரியும். அதை வச்சு நம்ம பனியாறு அப்படின்றத வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியான கொஷின் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீ சென்சார்ஷிப், பொசஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் தான். ஆனால் இதில் நமக்கு ஒரே ஒரு இது இங்கே பாருங்கள், அந்த ப்ரீன்ற ஒரு வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சிருந்தாலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீன்றதை இதுவுமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் அது முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்கறது. அப்படி இல்லைனாலுமே ப்ரீபெய்டு அப்படின்றத நம்ம டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுறோமா, ப்ரீபெய்டு சிம்மு, போஸ்ட் பெய்டு சிம்மு அப்படின்றோம். ப்ரீபெய்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ப்ரீபெய்டானது முன்னாடியே செலுத்துறது. அப்போ அந்த ப்ரீன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்க, முன்னாடி. அப்போனா முன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தாலே, இது ஏக்கு நீங்கள் 2 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாலே இந்த ஆப்ஷனை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வேறு எதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 இல்லை. அப்போது இந்த ப்ரீன்ற ஒரு வார்த்தை வச்சே நம்ம இந்த கொஷினை வந்து போட்டுருக்கலாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து க்ளூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கொஷின் வந்து வெளியிலேருந்து வருது அப்படின்னாலுமே அந்த கொஷினில் ஏதோ ஒரு க்ளூ வந்து இருக்கும். அந்த க்ளூ வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணுறதா இருக்கும். அது என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம மேட்ச் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து பிக் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் ஃபைபர், டெமான், டார்கஸ்ட், டென்சிட்டி. இதில் பாருங்கள், டென்சிட்டின்றது நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம் சயின்ஸில். டென்சிட்டி அப்படின்னாலே என்னது, அடர்த்தி அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்குமா. ஸோ இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தாலே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷனு, டிக்கு வந்து 2 தான் வந்து வருது அப்படின்னாலே இந்த ஏ வராதுன்னு தெரிஞ்சிடும், டி வராதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ பிஓ சிஓ தான் வரப்போகுது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபைபர்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்களா, இழை அப்படின்றது தெரியுமா. டார்க் அப்படின்னாலே இருட்டுன்றது தெரியுங்களா. அப்போது இருட்டு இழை. அப்போ பாருங்க, இங்கே இழைன்றது வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ 4. அப்போ இந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிடுங்களா. சி ஆப்ஷன் வராது. அப்போ 4 தான் வரும். அப்போ ஒன்றுமே இல்லை. டார்க்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருட்டுன்றது. அதுவும் ஃபைபர்ன்றதும் எல்லாருக்குமே இழைன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்போ இதை வந்து ஈஸியாகவே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு அந்த 1000 பேஜஸ் நம்ம படிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆன் த ஸ்பாட்டு நமக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை கொஞ்சம் யோசிச்சாலே நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஒயிட்டால் என்பது ஒயிட்டால் என்ற சொல்லியிருக்கு, இணை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈஸியாகவே நம்ம கண்டிப்பாக ரஷ்ய மாளிகை வராது, வாட்டிகன் மாளிகை வராதுன்றதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒயிட்டால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட்டால்னால் எல்லாருமே வெள்ளை, ஒயிட்னா வெள்ளை, ஹால்னா மாளிகை, இப்படி தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்னு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத யோசிச்சிருந்தோன்னா நம்ம இந்த கொஷினை வந்து போட்டுக்கலாம். நான் எக்ஸாமெல்லாம் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா ஒயிட்டு ஹால் இது வந்து இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் வெள்ளை மாளிகை வருது. இப்படிலாம் குரூப் 4ல் ஈஸியாக கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிரிட்டானியா அரசு அலுவலகம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே மாளிகைன்னு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் இந்த பிரிட்டானியா அரசு அலுவலகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த கொஷினை வந்து கெஸ் பண்ணி போட்டேன். கரெக்டானது. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். எப்படி நான் கெஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டெஸ்ட்டு போடும் போது கெஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி கெஸ் பண்ணி போட உங்களுக்கு அதுவே வந்து ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாமால் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலுமே அந்த நீங்கள் எங்கே கெஸ் பண்ணுறது அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஆன்சரை கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கலாம். 1 இது போட்டிருக்கலாங்களா. அடுத்தது 2 இது போட்டிருக்கலாங்களா. அடுத்தது இந்த அக்கோமியான்ற வார்த்தை தெரிஞ்சிருந்தீங்க சின்ன அப்படி போட்டிருக்கலாம். சரி, இது நீங்கள் டிஃபிகல்ட்டுனே கூட வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு கொஷின் டிஃபிகல்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது விஷுவல் ஸ்கேனர், இதுவுமே நீங்கள் டிஃபிகல்ட் லெவலே வச்சுங்க. 2 போட்டிருக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை போட்டிருக்கலாம், 1 2 அவங்க கொடுத்துருக்குற க்ளூ வச்சு போட்டிருந்தோன்னா இது ஒரு 3. அடோரிங் இது வந்து ஜென்ரலாகவே போடுறது தான். 4 இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்ன்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தால் போட்டிருக்கலாம். 5 வெட்ரான் இது ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை வச்சு யோசிச்சினாலே போட்டிருக்கலாம். 6 கிளேசியர் 7 இந்த ப்ரீன்ற வார்த்தை வச்சு போட்டாலுமே 8 டார்க்ன்ற வார்த்தை வச்சு போட்டால் 9
இது கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். சரி இதையுமே நீங்கள் டிஃபிகல்ட்டு வச்சுக்கிட்டா கூட 9 கொஷினுங்க. 9 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே இதை போட்டிருக்கலாம். இது இல்லாமல் இதில் ஒரு கொஷின் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இருங்க, கொஷினும் இதுவுமே குரூப் 4ல் கேட்டதான். மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல்லினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஈஸியாகவே நம்ம கெஸ் பண்ணலாம். மோனோ அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், ஒன்று, அதாவது ஒன்றுனா தனின்னு அர்த்தம். அப்போ எல்லா ஆப்ஷன்லையும் ABCD 4 ஆப்ஷன்லேயுமே நமக்கு என்ன இருக்குது, தனி அப்படின்றது இருக்குது. கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னு தெரியும், கட்டுப்பாடு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அப்போ கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. அப்போ கண்டிப்பாக கட்டுப்பாடுன்றது பிலையும் வருது, BD இந்த 2 ஆப்ஷனில் தான் வருது. அப்போ BO இல்லை DO தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ 2 ஆப்ஷனை 4லேருந்து 2 வந்து சுருக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, பாலின்னு இருக்குது. அப்போ பாலி அப்படின்றது இங்கே நடுவில் என்ன இருக்குது, வல்லாண்மை இருக்குது, இங்கே வரைவு இருக்குது B ஆப்ஷனில். அப்போது வல்லாண்மை வருமா வரைவு வருமா, அந்த பாலி அப்படின்ற வார்த்தை தான் நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வரைவு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வரைவுன்றத டிராஃப்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக D வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம B தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ற கெஸ் பண்ணியிருக்கலாங்களா. அப்போ இதுவுமே நமக்கு போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் போடக்கூடிய ஒரு கொஷினாக தான் இருக்குது. அப்போ இது வந்து இதோடு சேர்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்குது மொத்தம். 9 ஒரு 10 கொஷின். அப்போ மொத்தமாக 14th கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களால் 10 கொஷின் வந்து கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கெஸ் பண்ணி போடுற மாதிரியும் அவங்களே அதுக்கு அந்த நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம க்ளூவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம 10 கொஷின் வந்து போடுறோம். மீதி ஒரு 2 கொஷின் நம்ம லக்கில் போட்டால் கூட 12 கொஷின்ஸ் வந்து நம்ம இதிலேயே வந்து கலைச்சொல்ல வந்து போட்டுடலாங்க. ஸோ இதுக்காக நம்ம 1000 பேஜஸ் படிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கெஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1000 பேஜ் படிக்கிறதுன்றதுலாம் முடியாத காரியம். நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே வந்து அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த எந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுவே வந்து மறந்து போயிடுது. அப்படி இருக்கையில் நம்ம அந்த 1000 பேஜஸ் படிக்கிறதுன்றது முடியாத காரியம். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களுமே இங்கே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெஸ்ட்லேயும் கெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அது கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2 உடைய கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த குரூப் 2A கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 12 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 12ல் இப்போ எத்தனை கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டு, எத்தனை கொஷின்ஸ் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும், நம்ம கெஸ் பண்ணுறதுக்கான க்ளூ எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பயோசோஃபகஸ் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து முதியோரின் கேளாநிலை, உணவுக்குழல் தளர்ச்சிடுதல், வெள்ளெழுத்து முதிர்ச்சிடுதல், மார்பு சளி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த ரிலேட்டடான கோர்ஸ் படித்தவங்க வந்து இதை வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இது ஒரு டிஃபிகல்ட் லெவல் கொஷினே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இங்கேயும் அடைதல் இருக்குது, இங்கேயும் அடைதல் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் வந்து வேறு எதுவும் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்காது அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஆனால் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். அப்போ இது வந்து 50% தான் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். அதனால் இதை நம்ம டிஃபிகல்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். அடுத்தது வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் சொற்களை சொற்கள் கொடுக்குறாங்களா. அங்கே பாருங்கள், பார்ட்டர், பார்கெனிங், பேட் டெபெட், அக்யூர். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை எதுங்க, பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போமா. பண்டமாற்று வணிகம் அப்படின்றத நமக்கு படிச்சிருப்போங்களா. ஸோ ஹிஸ்ட்ரிலேயே வந்திருக்கலாம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் படிச்சிருப்போம். ஸோ அப்போ பார்ட்டர் அப்படின்னாலே நமக்கு பண்டமாற்று அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இது தெரிஞ்சாலே நம்ம வந்து A வராது D வராதுன்னு அடிச்சிடலாம். ஏன்னா Aக்கு வந்து 2 தான் தெரிஞ்சால் CD இந்த 2த்தில் தான் ஏதோ ஒன்று வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்கெனிங் அப்படின்னு தெரியும். ஸோ பார்கெனிங்ன்றதும் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து அடிக்கடிக்கு டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். இப்போ ஒரு கடையில் போய்ட்டு பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம், பார்கெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தை தான். ஸோ பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுதல் அப்படின்றது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ Bக்கு வந்து 4 அந்த ஆப்ஷனை நம்ம கொண்டு வந்தோம்னா C மட்டும் தான் நமக்கு ஆன்சராக வரும். அப்போ இது ஈஸியாகவே ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கொஷின் வந்து நமக்கு வெளியிலேருந்து வந்தாலுமே இந்த கொஷினை நம்மளால் போட முடிகிற அளவு தான் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஈஸி லெவல் கொஷினாக நம்ம அதாவது க்ளூ கொடுத்து நம்மளால் கெஸ் பண்ணக்கூடிய கொஷின். அப்போ இது நம்மளால் வந்து போட முடியும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டிகல் மயில், நாட்டிக் அரிசான், நார்போனைஸ், நலாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், இது நம்ம அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனாலே கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், மீட்டரில் தான் இருக்கும். ஸோ மைல் அப்படின்னாலே டிஸ்டன்ஸை தானே குறிக்குதுங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸில் என்னவாக இருக்குது, மீட்டர் அப்படின்றதும் டிஸ்டன்ஸை குறிக்க போகுது. அப்போ இதை வச்சு இந்த மைல் மீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 தான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே 3 எங்கே இருக்குது, ஏவும் பி ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இது 2 தான். அப்போ இது 2 கண்டிப்பாக வராதுன்றது நமக்கு தெரிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்லேயே பாருங்கள்,
நாட்டிக்கல் மைல் பார்த்தீங்கன்னா 1852 மீட்டர் கொடுத்துட்டாங்களா. கடைசியில் டி என்னவா இருக்குது, ரெண்டு ரெண்டு தான் இருக்குது. அப்போ டிக்கு வந்து 2 நமக்கு தெரிலனாலுமே இப்படி போட்டுடலாம். மீதி இப்போ நம்ம பியும் சியும் வந்து மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஷின் வந்து போட்டுடலாம். இப்போ பியில் பாருங்கள், நாட்டைக் ஹரிசான் இருக்குது, நார்போனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஹரிசான் அப்படின்னா ஹரிசான்டல் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்சது தானுங்க. ஹரிசான்டல் அப்படின்னானது நம்ம கிடைமட்டமாக போடுற அந்த அந்த கோடு தான். இப்போ பாருங்கன்னா தொடு வரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசான்டலாக வர மாதிரி இருக்கிற அந்த வரை அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. இந்த வரைன்றதுக்கும் ஹரிசான்டல் அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இது வருதுங்களா. அதே மாதிரி இப்போ நார்பனைஸ் அப்படின்னா மழை புயல் காற்று. ஸோ இந்த அரிசான் வார்த்தைக்கும் இந்த வரை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் லைட்டாக வந்து நெருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படின்றதுக்கு அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் அப்போ இதுன்னு போட்டனாலுமே நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து போட்டுடலாம். அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் பண்ணி போடுற அளவுக்கு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸியானது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நானோ டெக்னாலஜினா அது மீன் தொழில்நுட்பம் அப்படின்னு தெரியும். பயோனாலே பயாலஜி அப்படின்னாலே உயிர் தானே, உயிரியல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ பயோன்ற வார்த்தையை வச்சாலே உயிர் அப்படின்ற வார்த்தை இங்கே தான் வருது. அப்போ இது இங்கே வந்துடும். நம்ம இது எதுவுமே நானோ டெக்னாலஜி தெரில, எதுவுமே தெரியலனாலும் இந்த பயாலஜினாலே உயிரியல். அப்போ பயோனாலே பயாலஜி அப்படின்றது தெரியும். பயாலஜினா உயிரியல், அப்போ பயோனா உயிர் அப்படின்ற அந்த உயிர்ன்ற ஒரு வார்த்தை வச்சாலே 3ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 மட்டும் தான் இருக்குது. இதை அப்படியே போட்டு வரலாம். அப்படி இல்லைனாலுமே ஸ்பேஸ்ன்ற ஒரு வார்த்தை வச்சு கூட நம்ம போகலாம். ஸ்பேஸ்ன்றது விண்வெளி, ஸ்பேஸ்னாலே விண்வெளின்னு தெரியுங்களா. அப்போ அதை வச்சே இங்கே வந்து போட்டுடலாங்களா. ஸோ அப்போ இந்த கொஷினாக நமக்கு வந்து ஈஸியான கொஷினாக தான் இருக்குது. அப்போ 3 கொஷின்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்ளூமேனியா அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. ஸோ மனநோய் இதே தான் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 2025 இதை கேட்டிருந்தாங்க. அபுலியான்னு கேட்டிருந்தாங்களா, மன குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் அப்ளோமேனியானாலும் மனநோய். ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளோமேனியான்றதும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதையும் நம்ம போட்டிருக்கலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த அப்ளோமேனியா அப்படின்றது. அதே தான் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க, அபுலியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுமே நமக்கு வந்து போடுறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைலண்ட் அப்படின்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. அசைலண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் கொஷின் இது அசைலண்ட் அப்படின்னும் இதுக்கான க்ளூ வேர்டு பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஆனாலுமே ஆப்ஷனை பாருங்கள், தாக்குபவர், முன்மரபினர், உறவினர், புனைவு நபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருமே பாருங்கள், முன்மரபினர், உறவினர், புனைவு நபர், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நபரை பார்த்தீங்கன்னா இப்போ உறவினர் இருக்காங்க, அவங்க வந்து முன்மரபினர் என்னது அந்த உறவினருக்கு முன்னாடி இருந்தவங்க. அப்போ புனைவு நபர் அப்படின்னு எல்லாமே ஒரே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தாக்குபவர்ன்றது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த கொஸ்டின் வந்து போட்டிருக்கலாம். அப்போ இது நீங்கள் கெஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும் இதை டிஃபிகல்ட்டனே கூட வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்னிஷியஸ் ராக், அர்ஜிலியஸ் ராக், அப்ளைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜிலியஸ் ராக்கு, அர்னிஷியஸ் ராக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வரும். அப்போ சிவில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து ரைட்டாக போட்டிருப்பாங்க. நான் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை கரெக்டாக போட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டேர்ம். அர்னிஷியஸ் ராக்கு, அர்ஜிலியஸ் ராக்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து இது வந்து ஒரு ராக் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனே இருக்குவாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஈஸியாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கொஷினை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஃபிகல்ட்டாகவே வந்து வச்சுக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிரேசிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக போடலாங்களா. ஸோ பிரேசிங்ஸு, பிரிக்வெட்டு, சிமெண்ட்டு, வெநீர் கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரேசிங்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், சட்டம், கட்டுச்சட்டம். பிரேசிங்ஸும் பார்த்தீங்கன்னா சிவில் டேர்ம் தான். ஸோ பிரேசிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சட்டம், கட்டுச்சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சட்டம் தான் பிரேசிங்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தெரியலனா கூட சிமெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பைஞ்சுதை அப்படின்னு தெரியும். ஸோ சிமெண்ட்னாலே எப்படி இருக்கும், சுதை தான். அப்போ சிமெண்ட் அப்படின்றது பைஞ்சுதைன்றத ஒன்று வச்சுருந்தா கூட நம்ம இதை வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ சிமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பைஞ்சுதைன்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 3ல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேசிங்ஸ்ன்றது கட்டுச்சட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்குங்க. அப்போ இதையுமே வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஈஸியாகவே போட்டிருக்கலாம். அப்போ இதுவுமே வந்து நம்மளால் கெஸ் பண்ணி போடலாம் இந்த கொஷினுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா எவில் டோர் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவில் டோர் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். இது வந்து இது எந்த பக்கம் யோசிச்சாலுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்டு மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ட்ராவலே வச்சுங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பாருங்கள், அளவை அறிவாளர், கெடுப்பவர், நஞ்சு கலப்பர். ஸோ இந்த கெடுப்பவரும் நஞ்சு கலப்பவரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கெடுக்கிறவங்க, நஞ்சு கலப்பவங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங்கில் தான் வருது. அப்போது ஒரே மீனிங்கில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம்.
அடுத்தது ஆம்னிசன்ட்டு பாருங்கள், இது வந்து நமக்கு தெரிலனாலுமே இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. திடுக்கிட்ட நிலை, குழப்ப நிலை, எதுவும் தெரியாத நிலை. அப்போ எதுவுமே அறியாத நிலை அப்படின்னா எதுவும் அறியாத நிலை அப்படின்னாலுமே அந்த இடத்துல நம்ம என்ன குழப்பமாக தான் இருப்போம். அதே தான் குழப்பமான நிலை தான். அது எதுவுமே தெரில அப்படின்னாலும் அந்த இடத்துல எப்படி இருக்கும், நமக்கு ஒரு சடனாக ஒரு திடுக்குன்னு தான் இருக்கும். அப்போ இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங்கில் தான் வருது. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டான மீனிங்கில் இருக்குது. அப்போ இது வர ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்படி கெஸ் பண்ணணும், எதுவுமே இந்த வார்த்தை தெரியல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஆப்ஷன்ஸில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இது ரெண்டும் வந்து வேறு வேறையாக இருக்குது. இந்த ரெண்டு மட்டும் ஒரு ரெண்டுத்துக்கு மட்டும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று வந்து ஆப்ஷனாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு வேலை நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். ஆப்ஷனை வந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆப்ஷனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்தது இப்போ ரெண்டு ஆப்ஷன் வேறு வேறு இருந்து ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் நெருக்கம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறு ஆய்வு மனு என்பதில் இங்கே பாருங்கள், இது தெரியும். மறு ஆய்வு அப்படின்னாலே ரிவ்யூனாலே அது மறு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்றது தான். அப்போ இது ஈஸியாகவே நம்ம போட்டுக்கலாங்களா. அது இல்லாமல் மனு ரிட்டு வராது. இந்த ஆய்வுன்ற போது பார்த்தீங்கன்னா ரிவிஷனாக ரிவ்யூவான்னு பார்ப்பீங்க. ரிவிஷன் அப்படின்றது நமக்கு வந்து திருப்புதல் அப்படின்னு தானே நம்ம படிப்போம் ரிவிஷன்ன்றது. அப்போ கண்டிப்பாக ரிவ்யூ தானே வரும் மறு ஆய்வுனா. அப்போ இந்த கொஷினும் நம்ம வந்து ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம். அப்போது இந்த 12 கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி கெஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள். அடுத்தது வந்து பிளாகர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பிளாகரில் பிளாக் மட்டும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைங்களா. ஸோ பிளாக்னாலே வலைப்பூ அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அப்போது கண்டிப்பாக வலைன்றது தான் வரணும் ஆன்சரு. அப்போ வலையுடைய வலைப்பதிவரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த பிளாகர் எருன்னு முடியுதா அப்படின்னாலே அது கண்டிப்பாக என்னவாக இருக்க போது, ஒரு நவுனாக தான் இருக்க போகுது. அப்போ நவுன் அதாவது பெயர் சொல்லாக தான் இருக்க போது. அப்போ அது வலைப்பதிவர், ஒரு ஆளாக தான் வலைப்பதிவர் அப்படின்றது தான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். அப்போ இதுவுமே நம்மளால் வந்து கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்போ பாருங்க 12 கொஷினில் எத்தனை கொஷின் நமக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின், இது வந்து டிஃபிகல்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைலண்ட் ஒன்று டிஃபிகல்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த ராக் கொஷினும் டிஃபிகல்ட் எடுத்துக்கலாம் 3. அடுத்தது எவில் டோர் ஒன்று டிஃபிகல்ட் எடுத்துக்கிட்டா கூட 4. ஸோ அப்போ 4 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ 12ல் 4 கொஷின் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ 8 கொஷின் வந்து நம்மளால் போட முடியும். 8 ப்ளஸ் அந்த 4ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் லக்கில் வந்தால் கூட 10 கொஷின்ஸ் கிட்ட நம்ம போட்டுருவோமா. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து கலைச்சொல்லை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்போ கலைச்சொல் வந்து நீங்கள் என்னையே கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க. தமிழ் A to Z முடிச்சிட்டிங்க, மேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க, அதே மாதிரி ஜிகே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கலைச்சொல்லுக்கு அவுட் ஆஃப் புக் போங்க. கலைச்சொல்லுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கலைச்சொல்லுக்கு ஸ்கூல் புக்கை வந்து முடிச்சிடுங்க. ஸ்கூல் புக்கில் 6th to 12th இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுங்க. ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழும் சேர்த்து முடிச்சிடுங்க. இது முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வந்து பார்த்துங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தெரியாத கொஷின் வருது அப்படின்னா டெஸ்ட்டில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன க்ளூ இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷனை பார்த்து நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ 3 ஆன்சர் வந்து ஒரே மாதிரி இருந்து 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி 2 ஆன்சர் வேறு இருந்து 2 ஆன்சருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ஆன்சருக்குள்ளே ஏதோ ஒன்று தான் ஒரு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 விதத்துலையும் திங்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஆன்சரை பிக் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்போ இந்த 3 இதையும் யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சிடுங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்ன தெரியாத ஒரு சுத்தமாக எதுவுமே ஸ்கூல் புக்லேருந்து வரல, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வரல அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அந்த கொஷினில் நம்ம ஏதாச்சும் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதை வச்சு கெஸ் பண்ண பாருங்கள். அதையும் வச்சு கெஸ் பண்ண முடியல அப்படின்னா 4வது ஆப்ஷனாக நீங்கள் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுங்க. அந்த கொஷினையே மறந்துட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஆப்ஷனில் இந்த 2 மெத்தட் நான் சொன்னல, அந்த 2 மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ஆன்சரை வந்து பிக் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்பயும் சொல்கிறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலைச்சொல்லுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் புக்குக்கு வந்து போகலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எப்படி நீங்கள் கலைச்சொல்லை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.